ஸோ அறிவோம் அரசியல் சீரிஸ் 1 பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 1919 இந்திய அரசு சட்டம். அதாவது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய அரசு சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த சட்டம் தான். ப்ராவின்சஸில் டயரார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள் ரிசர்வ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட், நிதி, காவல் இந்த மாதிரி ஹையாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரிட்டிஷ் கையில் போகுது. ஸோ மாற்றப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி, கல்வி இதெல்லாம் நம்ம கையில், அதாவது இந்தியர்கள் கையில் வருது. ஸோ 3வது பாயிண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்திற்கு கீழே தான். இந்த சட்டம் பில் எப்போ பாஸ் பண்ணாங்க? 1918 ஜூலை 18. ஸோ இதில் 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பாஸ் பண்ணுறாங்க. 1919 சட்டமாகுது. எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, 1921 நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதே போல் ஈரவை சட்டமன்றங்கள் உருவாக்கப்பட்டதும் இங்கே தான். மேலவை, கீழவை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்துக்கு கீழே தான். 4 விதமான கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் 4 பேருக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீக்கியர்களுக்கு கிடைக்குது, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ கிறிஸ்டியன்ஸாக இருக்கக்கூடிய அவங்களுக்குமே கிடைக்குது, யூரோப்பியன்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1919 பற்றி அதர் இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.